எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கீபோர்டு தம்பி வேற என்னமோ கீபோர்டை போட்டு நொட்டு நொட்டு தட்டினாப்புல. பாஸ்டரும் நல்லா தான் செய்து கொடுத்தாரு. இந்த சாட்சி சொல்றாங்கன்னா அருவம் எல்லாரும் போட்டு தாக்குறாங்க. பாட்டு பாடுறாங்க, வாசனத்தை சொல்றாங்க, சொந்த கதை சோழ கதையை சொல்றாங்க. கடைசி வரையும் சாட்சி அது நடந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. கடைசியில கத்தருக்கு சோத்திரம் வாயில இருந்து ஒரு வார்த்தை வரல. நமக்கு ஒரு பலியாடு சிக்கிடுச்சு பாஸ். நான் தான் விட்டுவே மாதிரி பாடி சொல்லுது. உடனே வாங்க. அதுக்கெல்லாம் என்ன மாதிரி ஒரு தாளந்து வேணும். சாட்சி சொல்ல சொன்னா இந்த இதை ஒழுகுறாங்க. நானும் தான் சர்ச்சில் ஊழியம் பண்றேன், எல்லாம் பண்றேன். ஆனா எல்லாத்தையும் பெருமை வீட்டுக்கு தெரியுறேன்னா நான் எவ்வளவு தாழ்மையா இருக்கணுமோ அவ்வளவு தாழ்மையா இருக்கேன். ஆனா அந்த அம்மா பாரு எவ்வளவு பெருமையா பேசுது. என்ன சொல்றேன் பாரு, கவி கட்டுற கதையெல்லாம் சொல்லியிருக்கியா? ஏதோ நல்ல மாதிரி என்னென்ன கதை சொல்றியா? இவதான் தாழ்மையா, இவதான் பொறுமையா, இவன் நல்ல மாதிரி மத்தவங்க பரவாயில்ல சொல்றேன், பரவி பேசுறியா? நீ எவ்வளவு பெருமையா உட்கார்ந்துருக்கன்னு இந்த அந்த ஊருக்கே காட்டுறேன். அம்மா வேற போன் பண்ணிட்டாங்களா? ஹலோ சொல்லுமா. இப்பதாம்மா ஆராதனையே முடிஞ்சு. உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமைமா. இன்னைக்கும் காயா? இல்லம்மா, பாஸ்ட் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சுதாம்மா நான் வருவேனே. ஆஹா, உள்ள சின்னவனே போய் அந்த சார் எடுத்துட்டோடா. அப்படியா? இப்பதான் கேம் ஆரம்பிச்சோம். என்னடா இந்நேரத்துல இங்க உட்கார்ந்துருக்க? ஏன் உனக்கு என்ன? ஏன் நீயா வந்து சேர் விட்டுருக்க? ஆமா, நீ என்ன இந்த பக்கம்? நானா அப்படியே வாக்கிங் போயிட்டு அப்படியே ஜாகிங் போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தேன். முகத்துல ஒரு பொன் சிரிப்பு தெரியுதே. நீ என்னைக்கு ஜாக்கிங் போனதெல்லாம் நான் பார்த்ததில்ல. அது என்ன இன்னைக்கு வந்திருக்க? அதை ஏன் கேட்குற? நம்ம 2 பேரும் காலேஜ் இன்டர்ன்ஷிப் ட்ரை பண்ணோம்ல, எனக்கு கிடைச்சிருச்சுடா. என்ன சொல்றாங்க? உனக்கு மட்டும் கிடைச்சிருக்கா? 2 பேரும் தானே சேர்த்து ட்ரை பண்ணோம். சரி, நம்ம நிறைய இதெல்லாம் போட்டோம். உனக்கு எந்த இதுல கிடைச்சிருக்கு? நம்ம பெல்லில் கிடைச்சிருக்குடா. பெல்லா? என்ன போய் மணி அடிக்க முடியும் எங்களுக்கு? பெரிய ஞானி மாதிரி பேசுறேன்னு நினப்பு. பெல்லுனா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் கம்பெனிடா. அது கவர்மெண்டோடது. என்னது கவர்மெண்டா? அதனால இப்போ வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அது கூட ப்ரொசீஜர்ஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. ப்ரொசீஜரா? என்ன ப்ரொசீஜரு? டேய், அது நம்ம தேசத்துடைய இராணுவத்துடைய ரகசியமான காரியங்கள்லாம் செய்கிற கம்பெனி. ஸோ அதில் வந்து நிறைய போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் இருக்குது. அதில் இன்டர்ன்ஷிப்பில் எனக்கு கிடச்சிருச்சு. வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா எனக்கு லைஃபே அடுத்து செட்டில்டு. ஓஹோ, அப்படியா? சரி சரி, வாழ்த்துக்கள் நண்பா, வாழ்த்துக்கள். சரி சரி, நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. அடுத்து நீ பெரிய ஆஃபீஸராக தான் என்னை நீ பார்ப்பேன். அப்புறம் பார்ப்போம். ஆனால் எனக்கு வாய்ப்பு கிடைக்காத கூட பெருசுலடா. ஆனால் போய் உனக்கு கிடைச்சிச்சு பார்த்தியா? அதான்டா எனக்கு பிரச்சனை. இல்லை, நான் யாருக்கு ஃபோன் போடணுமோ போடுறேன்டா. ஹலோ சார், அண்ணா போலீஸ் ஸ்டேஷனா? இந்த நம்ம இந்திரம் பார் பக்கத்தில் ஞானராஜன் சொல்லி ஒரு பையன் சுற்றிட்டு திரியிறான். போகிற ஒரு பொண்ணு எல்லாரும் மேலே நோட்டை விட்டுக்கிட்டே திரியிறான். அது மேலே இடிசிங்க கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும். ரொம்ப ரவுடிசம் பண்ணி திரியிறான். பக்கத்தில் யாராச்சும் போலீஸ் யாராச்சும் இருந்தால் அனுப்பி கொடுங்க சார் கொஞ்சம். அது அனுப்பு. அம்மா சொல்லுமா. என்னம்மா? அப்பா
பணம் தானே, உடனே கேட்டா நான் எங்கிட்டு போவேன். வெயிட் பண்ணுமா, கொஞ்சம் அக்கௌண்ட்ல எவ்வளோ இருக்கு நான் பார்த்துட்டு சொல்றேன் உனக்கு. சரி இருமா, பர்ஸ்ல எவ்வளோ இருக்கு நான் உனக்கு பார்த்துட்டு சொல்றேன்மா, இருமா. இருங்கண்ணே இந்தாங்கண்ணே, காசு கீழே போட்டு போறீங்க. இந்தாங்கண்ணே. என்னடா நம்மளே வியக்க பண்ணிட்டான், எடுத்து கொடுத்து விட்டாங்கடா. ஐயா பெரியவரே, கொஞ்சம் இருங்க, அடுத்து கவனிக்க. என்னடா நான் பார்க்காத இருக்கு, நீ பார்த்துட்டியா? நான் குட்டி சாத்தாங்க, அதனால நல்லா குளிச்சு எட்டி பார்த்துட்டேன். நல்லா செழிப்பா இருக்கீங்களே. நல்ல செழிப்பறி பார்த்தப்பா, நான் எப்படியும் நல்ல வேலைப்பா. என் காசை எடுத்து வச்சுக்கிறாம கொடுத்தியே, அதுவே பெரிய மனசுப்பா. இந்த மனசுக்கே உன்னை பாராட்டணும். ரொம்ப நல்லவனா இருக்கீங்களே. உன் சட்டை, உன் பேண்ட்டு, உன் ஹேர் ஸ்டைல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக தான் இருக்கீங்க போல. உன்னை மாதிரி நாட்டுக்கு 4 பேர் கண்டிப்பாக தேவைப்பா. ஆமா தேவை, இவ்வளவு போய் தான் எங்களுக்கும் தேவை. சார் தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். ஆமா சார், நான் கிறிஸ்தவன் தான் சார். தேங்க்யூ சார். 2000 ரூபாயை கொடுத்தாச்சு, 20 ரூபாயில என்ன வந்துட போகுது. ஒரு கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு, வெயிலுக்கு அதுக்கும் தாகமா வேற இருக்கு, குடிச்சிட்டு நிம்மதியா உட்காருவோம். இவன் சாட்சி சொன்னாலும் குறை சொன்னா, ஆனா நம்மளோட பெரிய வித்தக்காரனா இருப்பாங்க. நீங்க போடலாம், ஒரு ஜாரம் போடலாம். Round number 4. போய் வேலையை காட்டு. நீங்க உத்தமனே, அங்க பாரு, உன் பக்கத்துல ஒருத்தர் சோப் லைன் மாதிரி இருக்கான். அவன் கையில தான் இவ்வளவு காஸ்ட்லியான லேப்டாப் இருக்கு. பாருடா, காஸ்ட்லியான லேப்டாப் வச்சிருக்கேன். எப்படியும் ஒரு 40,000 ரூபாய்க்கு மேலதான் இருக்கும். ஏன் பிரதர், இந்த லேப்டாப் கொஞ்சம் காசோ? ஆமா, இது கொஞ்சம் காஸ்ட்லி லேப்டாப். ஆப்பிள் கம்பெனியோட மேக்புக் ஆப்பிள் லேப்டாப். ஆப்பிளா? எவ்வளோ? இதுவா, இது ஜஸ்ட் 80,000 ஒன்லி. ஆத்தாடி, 80,000மா? உங்க ஆபீஸ் யூஸ்க்காக வாங்கியிருக்கீங்களோ? நான் வேலைக்கெல்லாம் போல, காலேஜ் தான் படிக்கிறேன். ஓஹோ. உன் கையில வேலை பார்க்கறதுக்கு ஒரு லேப்டாப் இல்லைடா. So sad. உங்க போன்ல ஏதோ நோட்டிபிகேஷன் வந்த மாதிரி இருக்கே. ஆஹா, ஃபிளிப்கார்ட்ல கிரேட்டிங் டீல் சேல் வந்திருக்கே. என்னன்னு உள்ள போய் பார்ப்போமா? ஆமா, மேக்புக்கு 80,000 தான் போட்டிருக்கு. ஆனா நம்மளாலாம் இதெல்லாம் முடியாது. கீழே ஏதோ EMI மாதிரி இருக்கே, அது வழியா நீ வாங்கலாம்ல. கீழே இஎம்ஐ இருக்கான்னு பார்ப்போமா? இஎம்ஐல மாசம் 4,000 ரூபாய் கட்டினாலுமே 2 வருஷம் தான் கட்டணும் போல. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கலாம். ஆமா, கட்டிக்கலாம். என்ன சிசியா, என்ன ஆச்சு? தலைவா பொறுங்க, கிளிக் பண்ண போறாரு இப்பதான். பண்ண உடனே சொல்லு, ஜாரம் போட்டுருவா. சரி, என்னைக்கு டெலிவரி பண்ற டேட் வருதுன்னு பார்ப்போம். Round number 5. டேய் இங்க வாடா. என்ன உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா? உன்னையெல்லாம் பெற்றாங்களா செஞ்சாங்களாடா? இப்படி மனுஷன் உட்காந்துருக்க இடம் தெரியாம இப்படி துப்பிட்டு போறேடா. உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? பொது அறிவாச்சு இருக்காடா? ஏன் அவ்வளவு இடம் இருக்கு, அங்க போய் துப்ப வேண்டியதானே? ஏன் இங்கேதான் வந்து துப்பணுமா உனக்கு? உன்னையெல்லாம் கோபப்பட்டா எனக்கு ஜாரம் போடு. சரி பாஸ். ஓ மூஞ்சில துப்புனா எப்படி இருக்கும்? ஓ ரைட்டு சீக்ல என் லெஃப்ட் ஹேண்ட வைக்க போடா அறிவு கேட்ட. நம்ம ஒரு ஜாரம் கேட்க முடியும், அவன் 2 கூட போய்கிட்டு இருக்கான். போடு, கெட்ட போடு. சரிம்மா, இந்த டக்கு போடுறேன். பலான்னு ஒரு அறை விட்டேன். என்னடா 2 தாண்டி போய்கிட்டு இருக்கியா? சண்டைக்கு வர போறா. சாரம் போடு, சேர்த்து விடு. என்னடா தம்பி, 5 ரவுண்ட்லையும் தோத்து போயிட்டானாவே. ஆமா தலைவா, எங்க உட்காந்துட்டியான்னு பாத்தீங்களா? இவன் நான் பேசினான். இவன் எவ்வளவு பெரிய உத்தமன்னு இந்த உலகத்துக்கே காட்டியாச்சு. சரி வா, நம்ம அடுத்த வேட்டையை தேடி போலாமா? கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற இந்த நாள்ல இந்த ட்ராக்ஸ் கொடுக்குறேன், நீங்க படிச்சு பாருங்க. ஆண்டவர் நேசிக்கிறார். தம்பி, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இந்த ட்ராக்ஸை வாங்கி கொஞ்சம் படிச்சு பாருங்க தம்பி. தம்பி, ரொம்ப உயரத்தில் உட்காந்துருக்கீங்க, இந்த ட்ராக்ஸை கொஞ்சம் வாட்சி பாருங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார்.
அண்ணே நீங்களும் ஊழியக்காரர் தானா? நானும் சர்ச்சில் ஊழியம் பண்றேன் தானே, நானும் கிறிஸ்தவன் தானே, எனக்கு இந்த கதையெல்லாம் நல்லா தெரியும்ண்ணே. என்ன நல்லா ஊழியம் பண்ணுங்க, எல்லார்ட்டையும் இயேசுவை கொடுத்து சொல்லுங்கண்ணே. நான் நல்லா பண்றேன்றது இருக்கட்டும் தம்பி. நீ ஆராதனை பண்ற, சர்ச்சுக்கு போற, எல்லாம் சொல்ற. ஆனா நீ எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க பத்தியா? இயேசு உலகத்தை உண்டாக்கின கடவுள். அவர் கடவுள் அப்படின்ற அந்த மேன்மையை விட்டு அறியாமல் இருக்கிற மனிதர்களை அவர் நீக்கும்படியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். கரை புரண்டு ஓடுற வெள்ளத்துக்குள்ள சிக்கின அந்த மனுஷனை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இறங்கி வந்தா எப்படி இருக்கும்? அது போலதான் மனிதர்களை மீட்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தார். ஆனா தம்பி, நீங்க எந்த உயரத்துல உட்கார்ந்துருக்கீங்க கொஞ்சம் பாருங்க. நான் எங்க உட்காந்துருக்கேன்?